வணக்கம் பிரியமான நண்பர்களே. இன்னைக்கு ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தை கருவில் இருக்கும்போது அந்த குழந்தையின் நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி ஸ்ரீராமச்சந்திர பிரபு இறைவனுக்கு அவருடைய குரு இந்த உபதேசத்தை பண்ணினதை இங்கே பார்க்கலாம். இப்போது நம்மெல்லாம் ஒரு புது வீடு கட்டின பின்னால் தான் அதுக்குள்ளே குடி வருவோம் இல்லையா? அதைப்போல் தாயினுடைய கர்ப்பத்தில் சிசுவினுடைய பிண்டம் உருவான பின்னால் தான் அந்த ஜீவன் தாயினுடைய கருவில் இருக்கிற அந்த குழந்தை உருவத்துக்குள்ள அந்த ஜீவன் புகுவான். எத்தனையாவது மாதத்துலேருந்து எத்தனையாவது மாதத்துக்குள்ளே புகுவான் அப்படின்னு ராமருக்கு அவருடைய குரு சொல்கிறாரு. 3 மாதத்திலிருந்து 7 மாதத்துக்குள் தாயின் சுவாசத்தின் வழியாக ஒரு ஜீவன் அந்த சிசுவினுடைய பிண்டத்துக்குள் புகும். அப்பொழுதுதான் அந்த குழந்தையினுடைய கையும் காலும் அசைவதை அந்த தாய் உணருவாள். எப்பொழுது அந்த அசைவு வருகிறதோ அப்பொழுது ஒரு ஜீவன் உடம்புக்குள் வந்துவிட்டது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொல்லம் பட்டறையில் பொன்னாசேரி தங்கத்தை உருக்குவான் இல்லையா, அந்த குழம்பு எப்படி ஹீட்டாக இருக்கும் அதை போல் 1000 மடங்கு ஹீட் இருக்குமாமா தாய் கர்ப்பத்தில். அந்த வெப்பம், அந்த வெப்பத்தில் தான் ஒரு திரவமாக உள்ள சென்ற அந்த ஒரு பொருள் பிண்டமாக உருவாகுது. இது எப்படின்னா, ஒரு இட்லி ஆம்லெட்டு ஊற்றி வைக்கிறோம், அது வேகறதுக்கு எப்படி அக்னி எரிஞ்சு அது ஹீட் ஆனதுனால தான் என்ன ஆகுது, இட்லி ஆகவும் அந்த மொட்டு ஆம்லெட்டாகவும் மாறுகிறது. அதை போல திரவமாக தாய் கர்ப்பத்துக்குள் இருக்கிற அந்த ஒரு பொருள் அந்த அக்னியினுடைய வெப்பத்தினால ஒரு குழந்தையினுடைய பிண்டமாக உருவாகிறது அப்படிங்கிறத ராமருக்கு அவருடைய குரு சொன்னார். அத்தகைய அந்த வெப்பம் அப்படி சூழ்ந்திருக்கிற அந்த பிண்டத்துக்குள்ள, குழந்தைங்கிற உடம்புக்குள்ள இந்த ஜீவனாகப்பட்டவன் தாயினுடைய சுவாசத்தின் வழியாக அந்த பிண்டத்தினுடைய உச்சி வழியாக உடம்புக்குள்ள, அந்த குழந்தை உடம்புக்குள்ள இறங்கும்போது அந்த வெப்பத்தை தாங்க முடியாமத்தான் அந்த ஜீவன் கையும் கால அந்த பக்கம் இந்த பக்கம் அசைக்கிறது. அது நாளாக அதைய அந்த வெப்பத்தை தாங்குற சக்தியை இறைவன் அந்த குழந்தைக்கு, அந்த ஜீவனுக்கு கொடுத்துட்றான். அப்புறம் அந்த சிசு இருக்கிற அந்த ஜீவன் என்ன பண்ணுறான்னா, இதற்கு முன்னால் அந்த ஜீவன் எடுத்த உடம்புகளையும் சொந்தங்களையும் பந்தங்களையும் அவனுடைய மனைவிகளையும் மக்களையும் ஆதியிலிருந்து எடுத்த அந்த பிறவியினுடைய நினைவுகள் எல்லாம் அந்த குழந்தையினுடைய உடம்புக்குள்ள இந்த ஜீவனுக்கு வந்து படாத பாடுபடுத்தும். அவன் அப்படியே மனதளவிலும் உடம்பளவிலும் அந்த குழந்தை உருவத்துக்கு இருக்கிற அந்த ஜீவன் படாத பாடுபடுறான். இந்த உண்மையை ராமருக்கு அவருடைய குரு சொல்றார். அதனால தான் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது பெரிய கொடுமை, இறப்பை விட பிறப்பு பெரிய கொடுமை அப்படிங்கிறார். ஏன்? பிறப்புங்கிறது 10 மாதம், லாங் டைம். அதனால தான் பெரியவங்கெல்லாம் பிறப்பு இறப்பு என்ற பிணி நீங்க வேண்டும், அதற்குத்தான் இந்த ஜீவன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறான். அதைவிட இந்த ஜீவனாகப்பட்டவன் தாய் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போது
பெரும் அவஸ்தை. ஒரு குடத்துக்குள்ள பூசணிக்காயை வச்சு அந்த பூசணிக்காய் உடையாம குடத்தின் வாயிலாக வெளிவருவது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமமோ அதை போல் கடுமையான ரணவழியை அந்த ஜீவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னதை கேட்டு அந்த ராமன் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறான். அதனால தான் குழந்தை பிறந்ததையுமே அப்படியே அது கத்துன்னு கத்துது. ஏதாவது குழந்தை சிரிச்சுட்டு பிறகுதா? இல்லை. ஏன்னா அத்தினி ரணவழிகளை அது அந்த தாய் கர்ப்பத்தில் அனுபவிச்சுட்டு வெளியே வரும்போது தகிக்க முடியாத துக்கத்தில் அது அப்படியே அழுகுது. இதுதான் ஒரு ஜீவன் தாய் கர்ப்பத்தில் அனுபவிக்கிற கொடுமை அப்படின்னு அந்த ராமச்சந்திரனுக்கு உணர்த்துறார். இது உண்மையா இல்லையா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. சத்தியமான உண்மை. இப்போ அந்த குழந்தை பிறந்த பின்னால 1 வயது முதல் 5 வயது வரை குழந்தை பருவம். 1 முதல் 5 வரை குழந்தை பருவம். அதுக்கப்புறம் 5 வயது முதல் 12 வயது வரை விளையாட்டு பருவம். 13 வயது முதல் 25 வரை விடலை பருவம். குழந்தை பருவத்தில் ஒன்றும் தெரியாது. விளையாட்டு பருவத்தில் விளையாட்டிலேயே 5லிருந்து 12 வயசு வரை விளையாட்டிலேயே அந்த ஜீவன் ஆனந்தப்பட்டு கழித்துவிடும். 13 வயதிலிருந்து 25 வரை வாலிப பருவம். அதாவது இந்த நேரத்தில் தான் காம இச்சைகள் ஓங்கி நிற்கின்ற பருவம். இந்த வயதில் ஆண்களுக்கு பெண்கள் மீது மோகம், பெண்களுக்கு ஆண்கள் மீது மோகம் ஏற்படுகின்ற வயசு. எங்கு பார்த்தாலும் மஞ்சக்காமாலக்காரனுக்கு மஞ்சளாக தெரிவது போல் இந்த வயசில் எங்கே பார்த்தாலும் காம எண்ணங்களாக இருக்கும். அதற்கப்புறம் 25 முதல் 45 வயசு வரை பொருள் ஈட்டுவதிலும் தான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுல பணத்தின் மீதே மனம் நாடி செல்லும் இந்த வயசு. இந்த 45 வயசுல தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய இறக்கம் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் மேல் நோக்கி சென்றவன் இந்த 40 வயசுலேருந்து 45லிருந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பிப்பான். நரை வரும், முடி வெள்ளையாகும். அதுக்கப்புறம் பல்லுகள்லாம் விழுகும் ஒவ்வொன்றா. அதுக்கப்புறம் கண்ணு சாலேசரமாகும். கண்ணாடி இல்லைன்னா கண்ணு தெரியாது. வயோதிகம் இப்படி ஆரம்பிக்கிற வயசு. அப்புறம் சுகர், ப்ரெஷர், தளர்ச்சி இதெல்லாம் ஆரம்பமாயிரும். இந்த 45 வயசுக்கு மேலேயே அவன் என்ன நினைக்கிறானோ அதை உடல் செய்ய முடியாது, ஒத்துழைக்காது. அப்போது அவன் என்ன பண்ணுறான்? வயோதிகத்தை நோக்கி கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். 45லிருந்து 60 மட்டும் வியாதியோடு போராடுகின்ற வயசு. சம்பாதிச்சு வச்சதை அனுபவிக்க முடியாது. ஸ்வீட்டெல்லாம் இருக்கும், சர்க்கரை திங்க முடியாது, இனிப்பு சாப்பிட முடியாது. இப்படி உடம்பு ஒத்துழைக்க மறுக்கின்ற வயசு.
இதற்கப்புறம் 60க்கு மேலே இவன் மறுபடியும் குழந்தையாக மாறுகின்ற வயசு. முதல்ல பிறந்ததையுமே குழந்தை என்ன பண்ணு, அப்படியே கொஞ்சம் உடம்பு வைக்க ஆரம்பிக்கும், குண்டாகும். அப்புறம் உயரமாகும். இப்படி வளர்ந்து கொண்டிருந்த உடம்பு இந்த 60க்கு மேலே என்ன ஆகும்னா அப்படியே கூணுழுக ஆரம்பிக்கும். பேச்சு தடுமாறும், பார்வை மங்கும், காது கேட்காது. இப்படி எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுவான். குழந்தையை விட மோசமான நிலைக்கு தள்ளப்படுவான். இது யமன் கொடுக்கின்ற சிக்னல். யமன் கொடுக்கின்ற சிக்னல். நீ இந்த தூலத்தை இன்னும் சிறிது காலத்தில் விடப்போகிறாய். அதற்குள் இறைநாமத்தை சொல்லி பிறவாத வரத்தை பெற முயற்சி செய், இறைவனை நாடு அப்படின்னு 45 வயசு வந்ததையுமே சிக்னல் கொடுத்துட்றான் யம தர்மராஜா. ஆனால் நம்ம அதை மதிக்கிறதே இல்லை. கண்ணு சாலேஸ்வரமாச்சுன்னா கண்ணாடி போட்டுக்கிறது, பல்லு போச்சுன்னா செட்டு பல்லு வச்சுக்கிறது, நரைச்சதுன்னா டை அடிச்சுக்கிறது, காது கேட்கலைன்னா காதுக்கு மிஷின் வச்சுக்கிறது இல்லையா? இயற்கையை மீறி நாம் இளமையை வரவழைக்க முயற்சிக்கின்றோம். நல்ல டெக்னாலஜி, ஆனால் அவங்கிட்ட இருந்து தப்ப முடியாது இல்லையா? அப்போது 45 வயசு ஆனதுமே நம்ம என்ன பண்ணணும்? இறைவன் மீது நாட்டத்தை அதிகப்படுத்திக்கணும். இந்த உடம்பு யாருக்கும் நிற்க போறதில்லை. இது விழுகிறதுக்கு முன்னால நாம இனி இந்த துக்கத்துக்கு வராம பிறவாத நிலையை அடைவதற்குண்டான முயற்சியை நாம் செஞ்சுக்கணும் இல்லையா? இந்த பிறவாத நிலைக்கு என்ன முயற்சி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், பகவானுடைய நாமஸ்மரணை, இறைவனுடைய நாமங்களை சதா உச்சரித்து கொண்டே இருப்பது. எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் எண்ணி தான தர்மங்கள் செய்வது, இயலாதவர்களுக்கு உதவி செய்வது. ஒன்று நாம ஜபம், 2வது அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது, சேவை செய்வது, 3வது தியானம் செய்வது, 4வது நான் யார் அப்படிங்கிற நிஜத்தை உணர்ந்தாதான் உண்மையிலேயே பிறப்பு இறப்பில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும். அந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, பிறக்கும்போது யார் இந்த உடம்புக்குள்ள வர்றா, இறக்கின்ற போது யார் இந்த உடம்பை விட்டு போறா அப்படிங்கிற உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி, யார் வர்றா யார் போறா அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எல்லா சந்தேகங்களும் நீங்கி நீங்கள் பேரானந்தத்தை அடைவதற்கு இது வழிகாட்டும். இன்றைக்கி எல்லாமே உலகத்தில் நிறையா போலி குருமார்கள் உலாவ ஆரம்பிச்சிட்டாங்க. வேடங்களை போட்டு மனிதர்களை பயப்படுத்தி அவர்கிட்ட காசு பிடுங்கி உண்மையை சொல்லாமல்
அவர்களுடைய புகழையும் பேங்க் டெபாசிட்டையும் வளர்த்து கொண்டு பாவப்பட்ட உயிர்களின் வாழ்க்கையை மதிக்காது அவர்களையெல்லாம் துன்புறுத்தி வாழ்கின்றார்கள். ஏன்னா இது கலியுகம். நான் எல்லாரையும் சொல்ல, நிறைய நல்லவங்க இருக்காங்க, நானும் நல்லவங்களை நாடி போகணும். ஆனால் நம்ம கண்ணுக்கு அவங்க தென்படுறது நம்ம புண்ணியம் செஞ்சுருந்தா தான் நல்ல குரு கிடைப்பாங்க. சரி, விஷயத்துக்கு வரலாம். இந்த உடம்புக்குள்ள ஜீவன் வரும் பொழுது தனியாக வரமாட்டான். அவன் 20 பேரை கூப்பிட்டு தான் வருவான். அதே போல ஜீவன் போகும்போது தனியாக போக மாட்டான், 20 பேரை கூப்பிட்டு தான் போவான். அவங்க யாருன்னு பார்க்கலாம். இதுதான் பிறப்பு. ஜீவன் 20 பேரோடு வந்து உடம்புக்குள்ள புகுந்தா அது பிறப்பு. ஜீவன் 20 பேரை கூப்பிட்டு போனா அது இறப்பு. இது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பிறவியை நீக்கிறதுக்கு வழியை பார்க்க முடியும். பார்க்கலாம். அப்போ இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இதனுடைய அளவு எப்படி இருக்கும்? பெருசா சிறுசா? எது உலகத்திலேயே சிறியதோ அதுதான் ஜீவனுடைய அளவு. ஜீவனை கண்ணால் பார்க்க முடியாது, எந்த கருவிகரணங்களாலும் பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப்பி இன்னும் எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் ஜீவனை பார்க்க முடியாது. அவ்வளவு சிறியது இந்த ஜீவன்னு சொல்லக்கூடியவன். ஒரு மாட்டினுடைய வால் ரோமத்தை எடுத்து கோடியாக பிரித்தா அதில் ஒரு பிட் எவ்வளவு இருக்குமோ அதை விட சின்னவன் இந்த ஜீவன் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அதனால் ஜீவனை கண்ணால் பார்க்க முடியாது. சிறியதுக்கெல்லாம் சிறியது எதுவோ அதுவே ஜீவன். ஜீவனுடைய அளவு ஒன்றுதான். ஆனால் இந்த சின்ன ஜீவன் எவ்வளவு பெரிய உடம்பு வேணாலும் எடுக்கும். எறும்பாகவும் பிறக்கும், யானையாகவும் பிறக்கும், புலியாகவும் பிறக்கும். ஆனால் ஜீவனுடைய அளவு ஒன்று தான் என்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் தனியாக எந்த விதமான இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. இவனுக்கு 20 பேர் ஹெல்ப்பர்கள், சேவகர்கள் அவங்க இருந்தால் தான் இவன் எந்த உலக இன்பத்தையும் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியும். இப்போது நம்ம உடம்புக்குள்ளே ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் சோறு திங்குமா? திங்க முடியாது. இந்த உடம்பு தான் எடுத்து சாப்பிடும். இந்த உடம்புல யார் வந்து கலந்து அந்த டேஸ்ட் அனுபவிக்கிறான்னு பார்த்தா மனம் இல்லையா? அந்த மனத்து கூட கலந்திருந்து தான் இந்த ஜீவன் எல்லா ஆனந்தங்களையும் அனுபவிக்கிறான். அப்போ ஜீவனால் தனிச்சையாக எந்த ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியாது. இவன் வரும்போது 20 பேரை கூப்பிட்டு வருவான். அதே போல் இந்த ஜீவன் போகும்போது 20 பேரை கூப்பிட்டு போயிடுவான். அந்த 20 பேர் யார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜீவன் 20 பேர் கூட வந்து ஒரு உடம்புக்குள்ளே புகுந்தா அது பிறப்பு. அதே ஜீவன் 20 பேரை கூப்பிட்டு உடம்பு விட்டு வெளியே போனால் அதற்கு பெயர் இறப்பு. இதுதான் பிறப்பு இறப்புங்க. இந்த உடம்புங்கிறது ஒரு ஷேப்டு போல அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பான்.
ஆனால் எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் இந்த மனசு, பிராணன் இவங்க கூடவே தான் இருப்பாங்க. அப்போது நம்ம செய்கிற பாவம் புண்ணியம் எல்லாம் இந்த மனசில் ஜீவனில் பதிவாயிருக்கு. அதனால் அதற்கு தக்கவாறு புண்ணிய பாவங்களை நாம் இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும். அந்த ஜீவன் கூட வர்ற 20 பேர் யாராருன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன். பிராணன் அப்படிங்கிறது ஹிருதயத்துக்கும் நாசிக்கும் இடைவிடாது ஓடிக்கொண்டிருக்கிற காற்று பிராணன். இது ஒரு காற்று. அபானன் தேவையில்லாத காற்றுகளை எல்லாம் வெளியேற்றுவது, இது ஒரு வேலை. உதானன் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை கடைஞ்சி கீழே அனுப்புறது ஒரு காற்று. சமானன் அந்த சத்துக்களை எல்லாம் உடம்பேகமாக பரவி நம்மளை வாழ வைக்கிறது சமானன். பிராண, அபான, உதான, சமான, வியானன். வியானனுங்கிறது என்ன? நம்ம குனிய, நிமிர, இப்படி தலை திருப்ப எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் ஃப்ளெக்சிபிளாக வளைந்து கொடுப்பதற்குண்டான காற்று வியானன். இப்படி 5 காற்று இந்த ஜீவங்கோடு இருக்கிறவங்க. அடுத்ததை பார்க்கலாம். இப்போ சொன்னது 5 வாயுக்கள். இனி அடுத்தது ஞானேந்திரியங்கள் 5. கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, ஸ்பரிசம். கண்ணுக்குள் இருந்து பார்க்கறது ஒரு கருவி, காதுக்குள் இருந்து கேட்கறது ஒரு கருவி, மூக்கிலிருந்து வாசனை துர்நாற்றத்தை அறிவது ஒரு கருவி, உடம்பேகமாக குளிரையும் வெப்பத்தையும் ஸ்பரிசத்தை உணர்வது ஒரு கருவி. டேஸ்ட், ருசி, ருசியின்மையை அறிவது நாக்குக்குள்ளிருந்து ஒரு கருவி. இப்படி 5 பேர் ஜீவன் வரும்போது கூப்பிட்டு வந்துடுவோம். இப்போ 10 பேராச்சு. 5 வாயுக்கள், 5 ஞானேந்திரியங்கள், 10 ஆச்சு. அடுத்த செட்டு உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்படி 5 பேர். இது என்ன வேலை செய்யுது? உள்ளம் நம்ம சின்ன வயசுலேருந்து எதை யாரையெல்லாம் பார்த்தோமோ அதையெல்லாம் அடையாளம் வைத்து கொள்ளுவது உள்ளம். மனம் இந்த ஜீவனை தேவையில்லாத ஆசைகளை உண்டு பண்ணி அழைத்து செல்லுவது மனம். தீய வழியில் மனம் ஜீவனை இழுத்து செல்லுவது தான் மனம். உள்ளம், மனம். புத்தி இந்த மனம் ஆசைப்பட்டது தப்பு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்றது புத்தி. சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எது வேண்டான்னு இந்த மனம் ஆசைப்பட்டதோ பாவகாரியங்களை, தீயதை, அந்த இடத்துக்கு இந்த உடம்பை தூக்கிட்டு போயிடுறது, கூப்பிட்டு போயிடுறது. இது சித்தம். அகங்காரம் உச்சி முதல் பாதம் வரை நமக்கு அகங்காரம் நிறைஞ்சிருக்கு. நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஆணவம், அகங்காரம் எல்லாருக்கும் இருக்கு. இப்படி 5 உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 5 பேரும் ஜீவன் கூட ஜீவன் வரும்போது கூப்பிட்டு வந்துடுவான், போகும்போது கூப்பிட்டு போயிடுவான். நல்லா சிந்திச்சு பாருங்க. அடுத்த 5 என்ன? பேச்சு, கைகள்,
நடத்தலுக்கு கால்கள், கொடுக்கல் வாங்கலுக்கு கை, மலம் கழிதல், மூத்திரம் கழிதல், அதிலேயே இனவிருத்தி சேர்ந்துடும். இப்படி 5 கர்மேந்திரியங்கள். இந்த 5ம் ஜீவன் வரும்போது கூட்டு வருவான், போகும்போது கூட்டு போயிடுவான். இப்படி 20 பேர் இல்லாமல் இந்த ஜீவன் எங்கும் வரமாட்டான், போக மாட்டான். இவர்களோடு அப்படியே ஜேமாய் கிடப்பான். எத்தனை வருஷம்? முக்தி அடைகின்ற காலம் வரை இதே மனம்தான் இந்த ஜீவனோடு இருக்கும். அப்போ நம்ம செய்கிற பாவ புண்ணியம் எல்லாமே இந்த ஜீவனோடு இருக்கும். அதற்கு தக்கவாறு தான் நம்ம இப்போ பிறவிகள் எடுத்து இன்ப துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால் பாவங்களை செய்யவே கூடாது, புண்ணியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 20 பேர் கூட இந்த ஜீவன் வர்றான்னு சொல்கிறோம் அல்லவா, அந்த 20 பேரும் ஜீவனும் சேர்ந்தது தான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மனுஷனுக்கு 3 உடம்பு இருக்கு. தூள உடம்பு, அதாவது இந்த தோல் உடம்பு. இது 6 பேர் இருக்காங்க. இதில் யார் யாருன்னு தெரியுங்களா? தோல், இரத்தம், மாமிசம், நரம்பு, எலும்பு, கொழுப்பு. தோல் இருக்கு. இந்த தோலை கீறினா ரத்தம் வருது. தோல், ரத்தம். ரத்தம் எங்கிருந்து வருது? மாமிசத்திலிருந்து வருது. மாமிசம். அப்புறம் மாமிசத்துக்குள்ளே என்ன வருது? நரம்பு. நரம்புக்குள்ளே என்ன இருக்குது? அப்புறம் எலும்பு. எலும்புக்குள்ளே மஜ்ஜைன்னு சொல்கிறாங்க அல்லவா? இந்த மட்டன் சாப்பிடும்போது சூப்பு வாங்கலை, உள்ள கொழுப்பு, அதற்கு பேர். இப்படி 6 தத்துவங்கள் சேர்ந்தது தான் இந்த தோல் உடம்பு. இதுதான் சத்து போல. இந்த 6 பேருக்குள்ள வந்து புகுதா, 6 பேருக்குள்ள வந்து புகுந்தா அது பிறப்பு. இந்த 6 பேரை விட்டு இந்த சூக்ஷ்ம சரீரம் நீங்கி போனால் அது இறப்பு. நல்லா பதிவு வச்சுக்கோங்க. சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்றது 20 பேர் ஜீவன், 21 பேர் சேர்ந்தது தான் சூக்ஷ்ம சரீரம். இதுதான் எல்லா உடம்புகளையும் எல்லா உலகங்களுக்கும் சென்று வருகிறது. எல்லா இன்ப துன்பங்களையும் இந்த ஜீவன் இந்த சூக்கும உடம்போடு கூடியிருந்து தான் அனுபவிக்கிறான். இவன் இல்லைன்னா, சூக்கும உடம்பு இல்லைன்னா இந்த ஜீவனால் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. சூக்கும உடம்பு இருந்தால் மட்டும் பத்தாது, தூள உடம்பும் வேணும் உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. அதனால தான் இந்த ஜீவன் சூக்கும உடம்பையும் தூள உடம்புக்குள்ளையும் வந்து புகுந்துக்கிறான். இதற்கு இன்பங்களை அனுபவிப்பதற்கு, இன்பங்களை அனுபவிப்பதற்கு. இந்த சூக்கும உடம்பு எப்போ இந்த ஜீவனை விட்டு பிரிகிற ஒரே இடம் முக்தி பெறுறப்போ. ஒரு கவி சொல்கிறேன். அரிய மெஞ்ஞான தீயால் அவித்தையாம் உடல் நீராகும், பெரிய தூளமும் காலத்தால் பிணம் ஆகி விழும் மண்ணேரம், உரிய சூக்கும சரீரம் உலை எறும்புண்ட நீர்போல் விபுவாய் துரியமாய் நின்ற சுரூபத்தில் இறந்து போமே. இந்த ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சிவத்தோடு போய் ஒன்றரை கலக்கும்போது மனமெல்லாம் அங்கே போகாது. நல்லா காய்ச்சின இரும்புல தீமார் கொதிக்குதல்லவா இரும்பு, அந்த இரும்புல, அக்னி இரும்புல ஒரு சொட்டு நீர் விழுந்த என்ன ஆயிரும்? அது அப்படியே பஸ்மமா போயிடும் இல்லையா? அதை போல இந்த சூக்கும சரீரம்னு சொல்லக்கூடிய இந்த 20 பேர் அந்த சொரூபத்தில் நாசமாயிருவாங்க. ஜீவன் மட்டும்தான் சிவத்துக்கிட்ட போவான். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஓம் சக்தி காமாட்சி துணை. இன்னைக்கு நாமெல்லாம் பெரிய பாக்கியம் செய்தவர்கள். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டோம்.
அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. காமாட்சி துணை. எண்ணத்தால், சொல்லால், செயலால் ஏற்பட்ட தோஷங்களை எல்லாம் நீக்கி எங்களை காப்பாய் இறைவா.